காசி விஸ்வநாதரை தரிசித்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் இவரை தரிசித்தே ஆக வேண்டும். அவர்தான் சோழியம்மன். ஆச்சாரத்திலும் அனுஷ்டானங்களிலும் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் காசிக்கு சென்று சிவபெருமானை சகோதரனாக எண்ணி பக்தி செலுத்தினாள். தினமும் கங்கையில் நீராடிதான் தரிசிப்பாள். நீராடி திரும்பி வரும் பொழுது யாராவது உரசிவிட்டால் மீண்டும் நீராடி விட்டுத்தான் தரிசிப்பாள். ஒரு நாள் பெரும் கூட்டமாக இருந்த கங்கையில் நீராடி வந்தால் யாராவது உரசிக்கொண்டே இருந்தார்கள். கங்கையில் நீராடி நீராடி காலம் தாமதமாகி இறைவனை அன்று தரிசிக்க முடியாமலும் போனது. தங்க நல்ல இடத்தை காட்டு, காலையில் முதலாளாக தரிசிக்க வேண்டும் என்றாள். இரவு முழுவதும் ஓர் இடத்தில் தங்க வைக்கப்பட்டாள். தூங்கி எழுந்து பார்த்தால் அது சேரியாக இருந்தது. அனைத்தும் புரிந்தது. இறைவனிடம் மன்னிப்பும் கேட்டாள். அந்த இடத்திலேயே தங்கிவிட்டாள். விஸ்வநாதரும் நீ என்னை பார்க்க ஆலயம் வர வேண்டாம். என்னை பார்க்க வரும் பக்தர்கள் உன்னை பார்த்தால் மட்டுமே யாத்திரை முழுமையடையும். அவர்கள் தரிசனத்தில் பெற்ற பலனில் சோழி அளவு பலன் உனக்கும் கிடைக்கும் என்றார். அதுவே சோழியம்மன். அப்பா அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது. கவிதை எங்க வருகுது? எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்ப. உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்ல, படாத பாடு இல்ல, வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல. படிச்சு பட்டம் கிட்டோன்னு ஏறும் வாங்கினது இல்ல. பரம்பரை பணக்காரன் இல்ல. வெட்டி பந்தா உனக்கு இல்ல. வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்ல. ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல. நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல. பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்தேன். பந்தாவா நான் சுத்த, அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த. பத்திரமா என பாத்துக்க, படாத பாடு நீ பட்ட. அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம். உத்திரகோசமங்கையில இருக்க சகஸ்ர லிங்கத்துக்குள்ள 999 முனிவர்கள் ஐக்கியமாயிருக்காங்க சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஒரு தடவை உத்திரகோசமங்கையில சிவபெருமான் குருவாக இருந்து அங்க இருந்த 1000 முனிவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சிவபெருமானை பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக மண்டோதரி சிவ வழிபாட்டை ரொம்ப கடுமையா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சிவபெருமான் தான் மண்டோதரிக்கு காட்சியளிக்க போவதாகவும் தான் திரும்பி வரும் வரை இந்த ஓலைச்சுவடிகளை பத்திரமாக பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த 1000 முனிவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சியளிக்கிறதுக்காக போறாரு. மண்டோதரி முன்னாடி சிறு குழந்தையாக தோன்ற சிவபெருமான். அப்ப அங்க வந்த ராவணன் சிவபெருமான தன் கைகளால் எடுக்கிறாரு. ராவணனோட கைவிரல் சிவபெருமான் மேல பட்ட உடனே உத்தரகோச மங்கையில இருக்க குளத்துல தீ பிளம்பு. உத்தரகோச மங்கையில இருக்க குளத்துல அக்னி பிளம்பு ஏற்படுது. அதுல 999 முனிவர்கள் விழுந்து தன்னோட உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அப்போது அங்கே சிவன் தோன்றி மாண்ட முனிவர்களை உயிருடன் எழுப்பி அவர்கள் 999 பேருடன் தாமும் ஒரு லிங்கமாக மாறி